ஒரு முட்டை இருந்தால் போதும், ஒரு குடும்பத்துக்கே டிஃபன் ரெடிங்க. இந்த டிஃபன் பண்ணுறதுக்காக ஒரு கப்பு சேமியாவை வந்து இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து சூடான தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் போல் ஊறட்டும். இதுக்கு இடையில நம்ம வந்து இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க. நல்லா அடித்து நுரப்புங்க. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த சேமியாவை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா அடித்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை வந்து நல்லா 2 கரண்டி அளவுக்கு வந்து எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி வேக விட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட்டான டிஃபன் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.